வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டே வரும். எல்லா தகவலும் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது என்பது எளிது என்றும் வெறும் 5 ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடத்திற்குள் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து உள்ளது. இந்த முகாம் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. வேற எந்த கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்படுவதே இல்லை. மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார். தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து உள்ளார். அதாவது இந்த திட்டம் ஜூலை 15 முதல் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த உறுதிமொழியை அளித்து இருக்கிறார். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஜூலை 15 முதல் செயல்பட தொடங்கி உள்ளன. ஒவ்வொரு வார்டிலும் அக்டோபர் மாதம் வரை 2 முகாம்கள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டு உள்ளது. முதற்கட்டமாக ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 14 வரை 109 முகாம்கள் செயல்படும். இம்முகாம்கள் மூலம் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையும் என்றும் உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்து உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. பொதுமக்கள் இந்த முகாம்களுக்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். முகாமிற்கு வந்த சில பெண்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அதாவது அவர்கள் சொன்னது என்னவென்றால், நாங்கள் இங்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை அவர்களே கொடுத்து எங்களுக்காக அதை நிரப்புகின்றார்கள். மேலும் எங்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் அதிகாரிகள் உடனடியாக தெரிவிப்பதால் வேலைகள் சுலபமாக முடிந்து விடுகின்றன என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் மேலும் கூறியதாவது, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை மட்டும் கொண்டு வந்தால் போதும். இந்த முகாமில் ₹1 கூட செலவு இல்லாமல் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இன்றி உங்களிடம் வங்கி கணக்கு இல்லை என்றால் இங்கேயே வங்கி கணக்கு தொடங்கி அடுத்த நிமிடமே மகளிர் உரிமை தொகைக்கும் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறினார்கள். மற்றொரு பெண் கூறும்போது, எல்லா ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் ரேஷன் கார்டு பிரச்சனை இருந்ததால் அதையும் இங்கே மாற்றி அதன் பிறகு உடனடியாக அந்த ரேஷன் கார்டை வைத்து உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடிந்தது. எல்லாமே ஒரே இடத்தில் முடிக்கும் வகையில் தரமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று அங்கு வந்த சில பெண்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான மற்றொரு அப்டேட்டும் கிடைத்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கட்டாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது, என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பொதுமக்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே நேரத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது. உதாரணத்திற்கு பொருளில்லா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. முன்னுரிமை ரேஷன் கார்டு, முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு, அத்தியாவசிய அன்ன யோஜனா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 கிடைக்கும். இவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதே நேரத்தில் தனிநபர் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் உள்ளனர். அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து உள்ளது. அரசு வகுத்திருக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் முதலில் சொன்ன ஏதேனும் ஒரு ரேஷன் அட்டை வைத்திருந்தால் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். மேலும் ரேஷன் அட்டை இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை மீறி இருந்தாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதாவது உங்கள் வருமானம் ₹2.5 லட்சம் மேல் இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டுக்காக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. இது தொடர்பான முழு விதிமுறைகளையும் தெரிந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். ஒருவேளை இதுவரை தனிநபராக இருந்து ரேஷன் அட்டை பெறவில்லை என்றால் முதலில் தனிநபர் ரேஷன் அட்டை பெற விண்ணப்பிக்க வேண்டும். அந்த கார்டு வந்த பிறகு உரிமை தொகை திட்டத்திற்கு
திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். உங்களுக்கு தனிநபர் ரேஷன் கார்டு வேண்டும் என்றால் இப்போது நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தனிநபர் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்யலாம். அந்த கார்டு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாக நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதாவது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கும் 10,000 இடங்களில் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு இறப்புச் சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா, சிட்டா உள்ளிட்டவற்றிற்கான மனுக்களை மக்கள் அளித்து வருகின்றனர். மக்கள் வழங்கும் மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இதுவரை நடந்த முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்து உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை முகாம்களில் எங்கு வேண்டுமானாலும் விண்ணப்பங்களை பெற்று சரியான தகவல்களோடு பூர்த்தி செய்து அங்கேயே தரலாம் எனவும், அதே நேரம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வெளியில் யாரிடமும் கிடைக்காது, எந்த அலுவலகத்திலும் கிடைக்காது, தனிநபர்களோ அல்லது இதற்கான இடைத்தரகர்களோ என்று யாருமே இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த முகாம்களில் வருகின்ற விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். எனவே பொதுமக்கள் முகாம்களில் மட்டுமே விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள் காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை இந்த முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளித்து பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் முகாம் நடைபெறுகின்றன, இந்த முகாம்களில் என்னென்ன சேவைகள் பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் பகுதியில் எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்திற்கு நீங்கள் சென்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் இணையதளத்தின் முகாம்களின் விவரம் அறிய என்ற பகுதியை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். அப்போது இன்று நடைபெறும் முகாம்களின் விவரம் மாவட்ட வாரியாக தேதியுடன் அட்டவணையாக தோன்றும். இதையடுத்து மாவட்டத்தை தேர்வு செய்யவும் என்ற பகுதியில் மாவட்டத்தை தேர்வு செய்து அட்டவணை PDF-ஐ பதிவிறக்கம் செய்து அதில் இன்றைய முகாம் எங்கு நடைபெறுகிறது எனவும் உங்கள் பகுதியும் அதில் இடம் பெற்றிருக்கிறதா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர அரசு தன் ஆர்வலர்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடர்பான விழிப்புணர்வு கையேட்டையும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அதேபோல முதியோர் ஓய்வூதியம், மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமி முக்கிய தகவல்களை தெரிவித்து உள்ளார். இதுவரை தமிழ்நாடு அரசின் முதியோர் ஓய்வூதியம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டங்களுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி முக்கிய வேண்டுகோள் விடுத்து உள்ளார். தகுதி உள்ளவர்களாக இருந்தால் உடனே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தால் கட்டாயம் 45 நாட்களுக்குள் நல்ல பதில் கிடைக்கும் என கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் குண்டத்துப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டிருந்த போது இதனை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும், பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்துள்ளார். கோரிக்கை மனுக்கள் அளிப்பதற்காக பொதுமக்கள் யாரையும் தேடிச் சென்று அலைய வேண்டியது இல்லை. உங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் முகாம்களில் மனுக்கள் அளிக்க வேண்டும். இந்த திட்ட முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காணப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நேரில் வந்து மனுக்களை பெறுவதாக கருதும் அளவிற்கு இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, கணவனை இழந்தவர்கள் உதவித்தொகை பெறாதவர்கள், சாலை வசதி, தெரு விளக்கு வசதி,
குளத்தை தூர்வாரும் பணிகள், வாய்க்கால் உருவாக்குதல் என பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனுக்கள் பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்போது பெறப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே தகுதியானவர்கள் அரசின் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்குமாறு அமைச்சர் ஐ. பெரியசாமி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் குடிசைகளே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 10,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கும் திட்டத்தில் 2 லட்சம் வீடுகளை சீரமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 1 லட்சம் வீடுகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினார். மேலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள இயலாத அளவிற்கு பழுதடைந்து போன வீடுகளுக்கு பதிலாக புதிதாக வீடுகள் கட்டுவதற்கான மறுகட்டமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் 5 லட்சத்திற்கு சிகிச்சை மேற்கொள்ளலாம். சிகிச்சைக்கு கூடுதலான செலவு ஏற்படும் எனில் அது குறித்து முதலமைச்சர் அவர்களுக்கு மனு அனுப்பி வைத்தால் 30 லட்சம் வரை சிகிச்சைக்கான தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அனைவரும் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான தொகையினை அரசு வழங்கும். விலை மதிப்பில்லா உயிர்களை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக உள்ளார் என்றும் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குடி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.